ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே ஃபுல் ரொட்டீன் பார்க்கலாங்களா? பாப்பாவுக்கு லீவுங்களா லேட்டாக தாங்க எந்திரிச்சிட்டு டீ வந்து கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க பாப்பா கூட. அப்புறம் சாப்பாடு வந்து வச்சுட்டேங்க. சிம்பிளாக பச்சை பயிறு குழம்பு தாங்க ரெடி பண்ணேன். பொட்டு எடுத்த பருப்புங்க, பச்சை பயிறு இலவருப்பாக வறுத்துக்கோங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து புளி வந்து ஆட் பண்ண மாட்டோம். பூண்டு, மஞ்சத்தூள், எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சீரகமும் வரமிளகாயும் போட்டு வறுத்து போட்டு கடைஞ்சிருங்க. வந்து பருப்பு குழம்பு வந்து தாளிச்சிடலாங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, சாம்பார் பொடி, உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னாங்க அவ்வளோதாங்க, நம்ம பச்சை பயிறு குழம்பு வந்து ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock அவளை வந்து நான் தூங்க வச்சுருவேன். அவளை தூங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு தாங்க ரூம் வந்து க்ளீனாக வச்சுப்பேங்க. பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைக்கிறது, துணி வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்கு தாங்க எனக்கு வந்து போயிட்டுருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேங்க. என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து என்னால் போட முடியலை. எனக்கு வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு வந்து வாய்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியலைங்க. ரூமில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதுங்க. ஃபைனலாக எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஊற்றிட்டு நான் எப்போயோ ஒரு 4 days இல்லைனா 5 days ஒருக்கா தான் நான் தண்ணி வந்து ஊற்றுவேங்க. அதுக்குள்ளே அப்பா போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் தாங்க நான் வச்சேன். எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா சிக்கன் வந்து வேக வேக தண்ணி விடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாங்களா? வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலைங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், அரிசி, மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, சிக்கன் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்தோடனே அவ்வளோதாங்க, சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாங்களா? எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. உப்பு, சிக்கன் பொடி, லைட்டாக சிக்கன் குழம்பு மட்டும் எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. உப்பு கட்டாக்குதான் பார்த்துட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளாக சிக்கன் கிரேவி ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.